அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் கேப்சிகம் ஹல்வா பண்ணலாம். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம். 3 கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப நெய் எடுத்துக்கலான்னு நெய் எடுத்திருக்கேன். 3/4 கப் சீனி எடுத்திருக்கேன். நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எடுத்து வச்ச 3 கேப்சிகமையும் விதையை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிடலாம். கட் பண்ணி உள்ளே இருக்க ஒயிட் கலர் பீஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த விதை பூரா எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா குடமிளகாயும் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லா குடமிளகாயையும் பொடியாக கட் பண்ணியாச்சு. வாங்க ஹல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடேறட்டும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் மெல்ட் ஆகட்டும். கட் பண்ண குடமிளகாவை சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கிடலாம். பச்சை வாடை போகணும். 2 நிமிஷம் நெய்யில் வதக்கியாச்சு. இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். திறந்து பார்ப்போம். தண்ணிலாம் நல்லா வற்றி மிளகாய் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மிளகாயை ஆற வச்சு எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது மிக்சியில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இது இருக்கட்டும். நட்ஸை வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதே பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடுறேன். நெய் மெல்ட் ஆகட்டும். நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அரைச்ச பேஸ்ட்டை கலந்துடலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். எடுத்த கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துடணும். கரைச்சி எடுத்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதோடு சேர்த்துட்றேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்.
எடுத்து வச்ச சீனியை சேர்த்துட்றேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் சீனியும் சேர்த்ததும் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். வீடியோவில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். நெய் தாராளமாக சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை 4 ஸ்பூனே இதுக்கு போதுமானது தான். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்து வச்சதை சேர்த்துட்றேன். சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ எடுத்த நட்ஸையும் சேர்த்துட்றேன். அவ்வளோதான், நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். டேஸ்ட்டான கேப்சிகம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.